அண்மைச் செய்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கு இரண்டாவது நாளாக நேர்காணல் நடைபெற்று வருவதை தற்போது அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இரண்டாவது நாளாக நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இன்றைய நேர்காணலில் எந்தெந்த பகுதிகளுக்கு கலந்து கொண்டுள்ளார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். அதிமுக சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு பெற்றவர்களுக்கான நேர்காணல் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் தொடங்கியது. இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 1988 விருப்ப மனுக்களை செய்திருந்தார்கள். அதே போல தங்களது தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட விருப்பம் வேண்டும் என்று தெரிவித்து 2187 விண்ணப்பங்களும் 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த விருப்ப மனுக்களை அளித்திருந்த கூடிய சூழ்நிலை அவர்களுக்கான நேர்காணல் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இன்றைய இரண்டாவது நேர்காணலில் திருநெல்வேலி, தஞ்சாவூர், கன்னியாகுமரி, அதே போல மதுரை உள்ளிட்ட ராமநாடு, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான அந்த என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இதனையொட்டி அவர்கள் இந்த நேர்காணலில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்குமே 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. 1, 12 ஆகிய 2 தேதிகளும் ஒத்திவைக்கப்படுவதாகவும் அவை 23, அதாவது பொங்கல், அதே போல சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த பிறகாக அந்த நேர்காணல் என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கிறது. அதேபோல தலைமை கழகத்திற்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் அந்த விருப்ப மனு பெற்றதற்கான அந்த ரசீது இருந்தால் மட்டுமே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய அந்த சூழல் என்பது குறிப்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அநேகர் வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்குமே எந்த தொகுதியில் போட்டி விருப்பப்படுகிறது, எந்த தொகுதியினுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் குறித்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டறிகிறார்கள். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி. அண்மைச் செய்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கு இரண்டாவது நாளாக நேர்காணல் நடைபெற்று வருவதை தற்போது அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இரண்டாவது நாளாக நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இன்றைய நேர்காணலில் எந்தெந்த பகுதிகளுக்கு கலந்து கொண்டுள்ளார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். அதிமுக சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு பெற்றவர்களுக்கான நேர்காணல் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் தொடங்கியது. இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 1988 விருப்ப மனுக்களை செய்திருந்தார்கள். அதே போல தங்களது தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட விருப்பம் வேண்டும் என்று தெரிவித்து 2187 விண்ணப்பங்களும் 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த விருப்ப மனுக்களை அளித்திருந்த கூடிய சூழ்நிலை அவர்களுக்கான நேர்காணல் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இன்றைய இரண்டாவது நேர்காணலில் திருநெல்வேலி, தஞ்சாவூர், கன்னியாகுமரி, அதே போல மதுரை உள்ளிட்ட ராமநாடு, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான அந்த என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இதனையொட்டி அவர்கள் இந்த நேர்காணலில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்குமே 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. 1, 12 ஆகிய 2 தேதிகளும் ஒத்திவைக்கப்படுவதாகவும் அவை 23, அதாவது பொங்கல், அதே போல சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த பிறகாக அந்த நேர்காணல் என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கிறது. அதேபோல தலைமை கழகத்திற்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் அந்த விருப்ப மனு பெற்றதற்கான அந்த ரசீது இருந்தால் மட்டுமே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய அந்த சூழல் என்பது குறிப்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அநேகர் வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்குமே எந்த தொகுதியில் போட்டி விருப்பப்படுகிறது, எந்த தொகுதியினுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் குறித்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டறிகிறார்கள். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.